ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக ஆரிகாமி புல்மி அப் கார்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆரிகாமின்னா அதுக்கு வந்து சிசர்ஸ், கம் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஃபோல்டிங் வச்சே மேக் பண்ணிடலாம். அதுதான் ஆரிகாமி. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வலப் கார்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ லைட் ஆரஞ்சு கலரில் ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். கலர் பேப்பர் தான். இதை வந்து இந்த மாதிரி 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி மடித்து விட்டுக்கலாம். அப்புறமா உள்ளே ஓப்பன் பண்ணி மேலே வந்துட்டு 2 பார்ட் இருக்குமா, அதை வந்து இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடுமே மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ரைட் சைடு லெஃப்ட் சைடு மடித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மடிச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த கார்டை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த ரைட் சைடு இருக்க பீஸை அந்த சென்டர் லைனில் கொண்டு வந்து டச் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரியே லெஃப்ட் சைடும் மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸையுமே எடுத்து நல்லா மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக ஃபோல்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் டைமண்ட் ஷேப் இருக்க மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி மடித்து பாதியாக ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும். 2 சைடுமே அதே மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு திருப்பினதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டு விஷஸ் எழுத போகிறோம். நீங்கள் இந்த கார்டை வந்து எந்த டேக்கு வேணால் கொடுக்கலாம். பர்த்டே, வெட்டிங் டே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே, அந்த மாதிரி எந்த டேக்கு வேணால் கொடுத்துக்கலாம். என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணால் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத மட்டும்தான் ரைட் பண்ணுறேன். நீங்கள் பெருசாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரீஃபாக ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கீழே வர கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி எழுதிக்கோங்க. இப்போ நான் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 3 பார்ட்டாக வர மாதிரி இருக்கணும். ஸோ அதை பார்த்து மடிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பார்ட் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று கொண்டு வந்து பார்த்துக்கோங்க 3மே ஒரே சைஸில் இருக்கா அப்படிங்கிறத. இப்போ வந்துட்டு 3மே ஒரே மாதிரி இருக்க மாதிரி மடித்தாச்சு. இப்போ அதை நல்லா மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு மேலேருந்து சென்டருக்கு கொண்டு வந்து மடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே கொண்டு வந்து மடிச்சுக்கலாம். நல்லா மடிச்சுட்டு எட்ஜஸ்லாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக ஃபோல்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. எல்லாமே சைஸ் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ மேலே இருக்க ஒரு பீஸ் இருக்குல்ல, அதில் குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடித்ததை உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. மேலே இருக்க பீஸில் இருக்க ட்ரையாங்கிளை உள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ கீழ் பார்ட்டை அப்படியே கொண்டு வந்துட்டு மேலே பார்க்கும்போது சின்னதாக 2 சைடுமே ஒரு கேப் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பீஸை இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போதே அது பர்ஃபெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்படி இன்சர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம கார்டு வந்துட்டு 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது சென்டரில் மட்டும் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். அதை தான் புல் பண்ணி இழுக்கும்போது கார்டு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம். புல்மி அந்த மாதிரி எதாவது ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இல்லைனா ஒரு ஸ்மைலி போட்டுட்டு புல்மி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பிளாக் மார்க்காக யூஸ் பண்ணி ஒரு ஆரோ மார்க் கீழே டவுன் வேர்ட்ஸ் பார்த்துருக்க மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு புல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் வந்துட்டு நீங்கள் பர்த்டே கார்டுனா கேக் மாதிரி, கேண்டில் மாதிரி, பலூன்ஸ் அந்த மாதிரி எப்படி வேணால் ரைட் பண்ணிக்கலாம். அது இனி என்ன வேணால் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த புல்னு சொல்லி ரைட் பண்ணோம்ல, அந்த ஆரோ கிட்ட கீழே இப்படி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த கார்டு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி கார்டு கிஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த சென்டரில் கூட நீங்கள் வேறு ஒரு கார்டில் ரைட் பண்ணி கூட உள்ளே வச்சுக்கலாம். இல்லைனா இதே பேப்பர்லேயே ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு சிம்பிளான ஐடியா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங் கிராஃப்ட் வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்டை ட்ரை பண்ணிங்களா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.